Hi students, welcome to Indikila AIC Academy. So video வந்து அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். சிலக்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா group 2 க்கு நம்ம கடைசி கட்டத்துல இருக்கோம். இன்னும் எக்ஸாம்க்கு சாலிடா பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரம் மட்டும் தான் இருக்கு. இந்த 2 வாரத்துல பயம், பதற்றம் இதெல்லாம் தாண்டி வேலைக்கு போயே ஆகணும்ங்கற ஒரு கனவு, லட்சியம், ஒரு எய்மோட வெறித்தனமா லாஸ்ட் மினிட்ல ப்ராப்பரா எல்லாரும் படிச்சிட்டு இருப்பீங்க, ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லாரும் கண்டிப்பா குரூப் 2 பிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸும் பாஸ் பண்ணிருப்பீங்க நம்பிக்கையில நான் இருக்கேன். ஓகே, சோ அதுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு விஷயம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் 2 மேக்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாட போறோம். அதுக்காக வேட்டையன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். இது வந்து முழுக்க ஃப்ரீ தான், நம்ம யூடியூப் இந்த சேனல்லாம் வரப்போகுது. ஓகேவா? ஸோ குரூப் 2 மேக்ஸ்ல 25க்கு 25மே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையன் பேட்ச் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். குரூப் 2 மேக்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம வேட்டையாட போறோம். ஆடி குரூப் 4க்கு கோட் ரிவிஷன் அப்படிங்கிற பேர்ல, அதாவது குரூப் 4 மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அடிச்சு நொறுக்குவோம் 50 கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிவிஷன் கொண்டு போனோம். அது நல்லா போச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அடுத்து நம்மகிட்ட கேட்டாங்க, சார் கோட் ரிவிஷன் திரும்ப போடுங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையன் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் இந்த குரூப் 2 மேக்ஸுக்கு. இது எப்படி போக போகுது இந்த செஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ கொஞ்சம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, சரிங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டினுக்கு ஒரு 160 கொஸ்டினுக்கு மேல நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இது யாருமே சொல்ற விஷயம் தான், உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை எடுக்கிறதுக்கு லாங்குவேஜ்ல நீங்க கண்டிப்பா ஒரு 95 கொஸ்டின்ஸ் மேல எடுத்தே ஆகணும். இது தமிழா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி, லாங்குவேஜ்ல 95க்கு மேல அடிச்சே ஆகணும். இப்ப மேத்ஸ்ல நீங்க ஒரு 25க்கு 25மே அடிச்சீங்க அப்படின்னா அது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா, இது ரெண்டையும் சேர்த்தா கண்டிப்பா ஒரு 120 நெருங்கிடும். ஓகே, இன்னும் நமக்கு தேவைப்படுறது ஒரு 40 கொஸ்டின் தான். ஜிஎஸ்ல 40 கொஸ்டின் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஓகே, சோ இந்த 2 வாரம், இந்த 15 நாள் நீங்க என்ன பண்ணுங்கன்னா லாங்குவேஜ்ல 95க்கு மேல எப்படி எடுக்கிறதுங்கிறத பாருங்க. ஜிஎஸ்ல அந்த ஒரு 40ல இருந்து 50 எடுக்கிறது என்னவோ அதை மட்டும் பாருங்க. ஓகே, மேக்ஸ் 25 சார் அப்படின்னா அதுதான் நான் இருக்கேன், நம்ம சேனல் இருக்கும். ஓகே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு வரப்போகுது. குரூப் 2 மேக்ஸுக்கு மட்டும் பிரத்யேகமா ஒரு டாபிக்கையுமே நம்ம ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாபிக்கை கொண்டு வந்து 50 கொஸ்டின் நம்ம பார்த்தோம். அதுல நிறைய ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அதே திரும்ப கொண்டு வர முடியாது, அது வந்து நாட் யூஸ். அப்ப ஒரு டாபிக்ல இருந்தோம், அதாவது இப்ப குரூப் 2 பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவும் இருக்காது, ரொம்ப டஃபாவும் இருக்காது, ஆனா ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ் அந்த எக்ஸாம்ல இருக்கும். ஓகே, சோ ஒரு டாபிக்ல இருந்தோம் அந்த ட்விஸ்டடான கொஸ்டின்ஸை மட்டும் எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது நம்ம ஒரு டாபிக்கா பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு நாள் ஒரு டாபிக் வரும். இப்ப மீசிமம் இப்போ ஒரு நாள் வரும், சிம்பிளிகேஷன் ஒரு நாள் வரும், ரேஷியோ ஒரு நாள் வரும். அந்த மாதிரி ஒரு நாளும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 2 வாரம் இருக்கு சாலிடா. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு நாளுமே கூட நம்ம ஒரு 9ல இருந்து 10 டாபிக் பாக்குறோம் அப்படின்னா அடுத்து மிக்ஸ் பண்ணி, ஓகே, இந்த மிக்ஸ் பண்ணி பாக்குறதுங்கிறது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, 25 கொஸ்டின் அப்படியே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? குரூப் 2 மேக்ஸ்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்க போறாங்களோ நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் அந்த லாஸ்ட் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் இருக்கிறப்ப எல்லா டாபிக்கையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 25 கொஸ்டின் அப்படி கொண்டு வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ ஒரு வீடியோலயுமே ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களை 25மே எடுக்க வைக்கணும்ங்கிறதுக்காக நான் வந்து ஃப்ரம் டுமாரோல இருந்தே வந்துரும். ஓகே, ஃப்ரம் டுமாரோல இருந்தே வந்துரும். நீங்க இந்த வீடியோ எப்போ பாப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நம்ம சேனல்ல போய் நீங்க வரிசையா பாத்துக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும் குரூப் 2 மேக்ஸுக்கு, பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் திரும்ப சொல்லிட்டேன், தமிழ் லாங்குவேஜ் பாத்துக்கோங்க, ஜிஎஸ் பாத்துக்கோங்க. இந்த மேக்ஸ்ல 25க்கு மட்டும் என்ன நம்புங்க, நான் உங்களுக்கு வாக்குறுதியே தரேன். என்ன, நான் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா நான் உங்களை எடுக்க வைக்கிறேன். ஒரு டாபிக்ல இருந்தும் அந்த ட்விஸ்டான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ குரூப் 2 மேத்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம வேட்டையாட போறோம். அதனால தான் வேட்டையன் பேட்ச். ஓகேவா? 25க்கு 25மே நம்ம அடிக்க போறோம். ஏன்னா இந்த 25 அவங்க எடுக்க வச்சேன் அப்படின்னா பேலன்ஸ் நீங்க பாத்துக்குவீங்க. இதெல்லாம் படிக்கிறது தான், ஃபாஸ்டா கூட ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு தமிழுக்காகட்டும் ஜிஎஸ் ரிவிஷனுக்காகட்டும் நிறைய சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கொடுக்குறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்லாம் வேற லெவல்ல ரிவிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு 2-3 சேனல் இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதை அவங்க பாத்துக்குவாங்க, நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அதுல தலையிடவே இல்லை. மேக்ஸுக்கு என்ன நம்புங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு 25 எடுக்க வைக்கிறேன். ஓகே, அது ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், ட்விஸ்டான கொஸ்டின்ஸை எப்படி ஈஸியா அப்ரோச் பண்றது அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கண்டிப்பா அது எக்ஸாம்ல உங்களுக்கு வேற லெவல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. வரப்போற நாட்கள்ல நம்ம அப்படியே வீடியோஸ்குள்ள போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.